மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் 21 2025 ஆண்டு. எழுதியிருப்பவர் ஏஞ்சல் மட்ரோஸ் டி ஜீசஸ், பியூட்டோரிக்கோ. தலைப்பு: ஒரு குழந்தையின் வார்த்தைகள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மாற்கு 10 அதிகாரம் 13 வசனம் தொடங்கி 16 வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மாற்கு 10 அதிகாரம் 14 வசனம். இயேசு அதைக் கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். அன்று சனிக்கிழமை. அடுத்த நாள் ஆராதனைக்கான பிரசங்கத்தை ஆயத்தம் செய்ய அமர்ந்தேன். சிறிது நேரம் யோசித்தபடி இருந்தேன். ஒரு விடயத்தை தரும்படி ஜெபித்தேன். ஆனால் மூளை வேறு எதையோ நினைத்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் எனது 8 வயது மகன் என்னிடம் வந்தான். கடந்த இரவு அவன் செய்த தவறுக்காக அவனை சற்று கடுமையாக பேசிவிட்டேன். அவனை கிட்டே இழுத்து அணைத்தபடி எனது கடுமையான வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்டேன். அத்துடன் கடவுள் எமக்கு தரும் மன்னிப்பை பற்றியும் சில வார்த்தைகள் பேசினேன். முடிவில், நாளைக்கு என்ன பிரசங்கம் செய்வதென்று தெரியவில்லையே, சரி நீ போய் விளையாடும் என்றேன். ஒரு நிமிடம் என் கண்ணை பார்த்தபடி நின்றவன், இப்போ என்னிடம் சொன்னதை எழுதலாமே என்று சொல்லிவிட்டு ஓடினான். எனது ஜெபத்துக்கு கடவுள் பதில் தந்துவிட்டார். பிரசங்கத்துக்கான விடயமும் கடவுள் மன்னிக்கிறார் என்ற தலையங்கமும் கிடைத்துவிட்டது. கடவுளுடைய ராஜ்யத்தில் சிறு பிள்ளைகளின் முக்கியத்துவத்தையும் பிள்ளைகள் வழியாகவும் கடவுள் எம்முடன் பேசுவார் என்பதையும் எனது மகனுடனான அனுபவம் எனக்கு கற்பித்தது. ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் விசேஷமாக பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒளிவிளக்காக இருக்க எம்மை வழிநடத்துங்கள். அவர்கள் வழியாக நீங்கள் சொல்வதையும் நாங்கள் அவதானிக்க எமக்கு உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் தமது பிள்ளைகள் வழியாக என்னுடன் பேசுகிறார். ஆகையால் நான் அவற்றை அவதானிப்பேன். கர்த்தர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் அவருடைய பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.